உங்களை அன்புடன் வரவேற்கிறது மேக் அண்ட் பிசி பிரைம் வீடியோ. இன்னைக்கு இந்த மேக் ப்ரோ M4 அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த வீடியோல முதல் முறையாக எங்க சேனல்ல வந்து இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? முதல் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாத்துடலாமா? பிரவுன் காட்டன் பாக்ஸ் ஓபன் பண்ணி இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பாக்ஸில் கவர் பண்ணிருக்காங்க. அத ஓபன் பண்றோம். இப்ப உள்ள பாருங்க, மேக்புக் ப்ரோ லேப்டாப்பை சுத்தி ஒயிட் கவர்ல கவர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஆப்பிளோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்திருக்காங்க. அந்த பெரிய சார்ஜர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 96 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்காங்க. அண்ட் அது கூடவே உங்களுக்கு ஒரு டைப் C to MagSafe கனெக்டர் கேபிளும் கொடுத்திருக்காங்க. அத சைடுல வச்சிருவோம். ஸ்பேஸ் பிளாக் மேக்புக் ப்ரோ M4 ஆப்பிள் வந்து ஸ்பேஸ் பிளாக் கலர்னு சொல்றாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் சுத்தமா எந்த சேஞ்ச் பண்ணல. 16 அங்குலம் அதே டிசைன் தான் அவங்க கண்டினியூ பண்ணிருக்காங்க. சோ அலுமினியம் பாடி உங்களுக்கு கிடைக்கும். பில்ட் குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் ஹெவியா இருக்குங்க. இதுக்கான காரணம் என்னன்னா இதுக்குள்ள இருக்கிற ஹார்ட்வேர் தாங்க நிறைய பேக் பண்ணி இருக்காங்க. அத பத்தி கண்டிப்பா சொல்றேன். பட் நீங்க இந்த லேப்டாப் வாங்கினா எவ்வளவு வெயிட் இருக்கும்? 1.6 கிலோகிராம் மேல இருக்கும். மேக்புக் ப்ரோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருக்கு. இந்த பக்கம் ஃபார் ஹேர் ஃப்ளோ அண்ட் மேக்புக் ப்ரோல உங்களுக்கு ஃபேன் கிடைக்கும். ஆனா மேக்புக் ஏர்ல உங்களுக்கு ஃபேன் இல்ல. அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து 3 போர்ட் இருக்கு. 1 சார்ஜர் மேக்சேஃப் போர்ட், 2 டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டைப் C போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா தண்டர்போல்ட் 4 ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும் அண்ட் USB 4 ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு 3.5 மில்லிமீட்டர் ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு ஸ்டுடியோ ஹெட்போன் வச்சிருக்கீங்க. இட் இஸ் வெரி குட். இந்த பக்கத்துல இன்னொரு டைப் C போர்ட் இருக்கு. ஒரு HDMI போர்ட் இருக்கு. இந்த டைப் C போர்ட்லயும் நீங்க USB 4 ஸ்பீட் தண்டர்போல்ட் 4 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. பெரிய ட்ராக் பேட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டச் ID வித் பவர் பட்டன் உள்ள கீபோர்டு இருக்கு. எனக்கு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ஆன் பில்ட்-இன் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும். ட்ராக் பேட் ஒபிசிட்டி இந்த பெஸ்ட் ட்ராக் பேட் இன் தி வேர்ல்ட். எந்த லேப்டாப் நீங்க எடுத்தாலும் ஆப்பிள் லேப்டாப் போல ட்ராக் பேட் வந்து தாறுமாறா இருக்கும். அந்த கீபோர்ட் குட் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். கீ டிராவல் ஓரளவு பரவாயில்ல. சம்வேர் இன் பிட்வீன் a membrane keyboard and mechanical keyboard அப்படின்னு நான் சொல்லுவேன். டிசைன்ல இருந்து அப்டேட் பண்ணலனாலும் டிஸ்ப்ளேல ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே சைஸ் பத்தி சொல்லிடுறேன். 16 இன்ச் Liquid Retina XDR டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பிளாக்ஸ் ரொம்ப டீப்பாக கிடைக்கும். உங்க மினி OLED பேக்லைட் யூஸ் பண்றதுனால ஆப்பிள் கேன் ப்ரொவைட் SDR very good quality. So HDR quality நீங்க பாத்தீங்கன்னா million to 1 contrast ratio and high brightness of up to 1000 nits கொடுக்கறாங்க. And local 1600 nits கொடுக்கறாங்க. லேப்டாப் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் very good. இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வரும்னு நீங்க யூடியூப் இல்ல HDR கண்டென்ட் பாக்குறீங்கன்னா இட் லுக்ஸ் சூப்பர்ங்க. அப்புறம் அந்த டிஸ்ப்ளேயும் 6 ஸ்பீக்கர் ஏரியாயும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். நிறைய பேர் லேப்டாப் வாங்குறதுக்கான காரணமே அவங்க வந்து படம் பாக்குறதுக்கு வாங்குறாங்க. ஆனா நீங்க இந்த மேக்புக் ப்ரோ வாங்க, நீங்க உங்களுக்கு சுத்தமா நோ காம்ப்ரமைஸ் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி நீங்களே கேட்டு பாருங்க. சவுண்ட்ஸ் ரியலி குட். பேஸ் தாறுமாறா இருக்குங்க. டிஸ்ப்ளேல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். பேசர்லி STR ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் கண்டென்ட். நீங்க பாத்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முதலாக வந்து உங்களுக்கு 500 நிட்ஸ் ஆதரவு இருந்தது. இப்போ 600 நிட்ஸ் வரைக்கும் போகுது. சப்போர்ட் 20 வருகை இருக்கு. ஜெனரல் நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே நல்லா பிரைட்டா இருக்குங்க. இத தவிர்த்திட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸ் அபவுட் திஸ் டிஸ்ப்ளே என்னன்னு கேட்டீங்கன்னா 120 Hz ப்ரொமோஷன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக்னு சொல்றேன். சரி, டிஸ்ப்ளே டிசைன் அத பத்தி எல்லாம் பேசியாச்சு. பட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இதுக்குள்ள இருக்க ஸ்பெக்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் புதுசா M4 Pro chip யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப்ல மேக்புக் ப்ரோ 14 அங்குலம் வகை வந்திருக்கு, 16 அங்குலம் வகை வந்திருக்கு. அண்ட் ஆப்பிள் M4 Pro அண்ட் ஆப்பிள் M4 Max அண்ட் M4 chip கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ ஸ்டேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா மேக்புக் ப்ரோ 16 இன்ச் வந்து 2,50,000 இருந்து ஆரம்பிக்குது. மேக்புக் ப்ரோ M4 கண்டூர் செயல்பாடுல உங்களுக்கு 14 கோர் CPU கொடுத்திருக்காங்க. 10 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் இருக்கு. 4 எஃபிஷியன்சி கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. 20 கோர் GPU கொடுத்திருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி எங்க வேரியன்ட்ல 24 GB RAM இருக்கு.
அண்ட் 512 GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா SSD ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6E மற்றும் Bluetooth 5.3 ஆதரவு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கேமரா 12 MP சென்டர் ஸ்டேஜ், கேமரா டெஸ்க் வியூ, 1920 by 1080 pixels HD video recording. அடுத்ததா பேட்டரி பவர் பேக்கப், up to 22 hours வீடியோ ஸ்ட்ரீமிங், up to 14 hours wireless web. சூப்பரா கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உதவியாக இருந்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் லைக் போடவும். இது எனக்கு நிறைய அர்த்தமுள்ளதாக இருக்கும். உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி.